ஹாய் மக்கள்ஸ், வாங்க இன்றைக்கி கேரட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை நான் ஒரு செஃப் கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நம்ம யூஸ்வலாக பண்ணுற கேரட் பாயாசம் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானலில் 2 டேபிள் ஸ்பூன் கீ, 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிட்டு நான் 2 பெரிய சைஸ் கேரட்டை கிரேட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. கேரட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. கொஞ்ச நேரத்துலேயே கேரட் கலர் லைட்டாக ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். அப்போது 1.5 லிட்டர் மில்கை தண்ணி ஊற்றாமல் காய வச்சு எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுங்க. அது நல்லா கொதிக்கிறப்போ நான் 10 முந்திரியை மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாகவே இருக்கட்டும். அதையும் ஆட் பண்ணிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ 6 ஏலக்காய், மில்க் மேட் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் சர்க்கரை. நாங்கள் ஸ்வீட் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவோம், உங்களுக்கு அதிகமாக வேணும்னா 1/2 கப் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. பாயசம் நல்லா கொதித்து கெட்டியாகி வரப்போ ஜாதிக்காய் எடுத்திருக்கேன், இங்கிலீஷில் நட்மேக்குன்னு சொல்லுவாங்க. பாயசத்தில் டேரெக்டாக கிரேட் பண்ணி விடுங்க. அது ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது, 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணணும். ஏன்னா ஜாதிக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அது பாயசத்தோட டேஸ்ட்டே மாற்றிடும். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான கேரட் பாயசம் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. பாய்.